ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே எதுக்கு நாமினேஷனை பற்றி பேசுறீங்க, யாரை நீங்கள் காக்ரோச்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் போக விக்ரமை வச்சு கிழின்னு கிழிச்சிட்டாரு. இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு. காரி துப்பாத குறையா பேசிட்டாரு விக்ரமை. அப்பயும் விக்ரம் திருந்தாமல் ஒரு வேலை செஞ்சார். என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு கமல் சார் ஸ்டார்டிங்லேருந்து ஜாலியாக பேசிட்டு இருந்தார். பேசினதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, எதுக்கு நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு, மாயா நீங்கள் ஏதோ காக்ரோச் எல்லாம் ஒழிக்கணும், காக்ரோச் எல்லாம் வெளியில் தள்ளணும் அப்படின்னீங்களே, நீங்கள் யாரை சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. மாயா உடனே திருன்னு முடிச்சுன்னு, சார் அது சும்மா விளையாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சார் உடனே நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். விக்ரமை தானே சொன்னீங்க, விக்ரம் எழுந்துருங்க அப்படின்னு விக்ரம் எழுந்திருச்சாரு. விக்ரம் அவங்கள உங்களை காக்ரோச்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே அவங்க தானே சொல்கிறாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டு போவாதீங்க, இது உங்களோட பிரச்சனை. இது இவங்கெல்லாம் காக்ரோச்னு உங்களை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா வெளியில் நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட உங்களை காக்ரோச்னு தான் முத்திர குத்துவாங்க. இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறீங்க, வாடா போடான்னு பேசுறது வேற, ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி பழகணும்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மாயாவை என்ன சொன்னார்னா, நான் பாசமாக ஒரு ஜந்துவோட பேரை வச்சு உங்களை கூப்பிட்டுமா, அது உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பேரை வைக்காதீங்க, அதே அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அவர் அசால்ட்டாக காக்ரோச்னு சொல்கிறீங்க. ஜப்பானில் நியூக்ளியர் பாம்பு வெடிச்சப்போ கூட அங்கேருந்து தப்பிச்ச ஒரே விலங்கு, ஒரே ஜீவன் எது அப்படின்னா காக்ரோச் தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ அப்படி வச்சுக்கலாமா இவர் என்னதான் நடந்தாலும் கடைசி வரைக்கும் கப் வின் பண்ணுவார் அப்படின்னு. அதுக்கு மாயா சொன்னாங்க, சார் கப் வின் பண்ண சந்தோஷம் தான் சார் அப்படின்னாங்க. இல்லை, நீங்கள் அப்படி கூப்பிடக்கூடாது, நான் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் மட்டும் கூப்பிடல, இதை எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, யார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எழுந்துருங்க அப்படின்னாங்க. உடனே விஷ்ணு எழுந்திருச்சார், ரவினா எழுந்திருச்சாங்க, நிக்சன் எழுந்திருச்சு இப்போ சொல்லுங்கள், எதுக்கு இந்த பேர் வச்சு கூப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ, நீங்கள் யாருக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னப்போ உடனே ரவினா என்ன சொன்னாங்க, ஜீனியஸ் அப்படின்னா, சார் நாங்களாம் இந்த பேரை வைக்கவே இல்லை சார் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, நீங்கள் இந்த பேரெல்லாம் வைக்கவே இல்லையா, எனக்கு கூட நான் தூங்கிட்டு இருந்தேன், கமலஹாசன் காலையில் ஏஞ்சி பார்த்தா எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் வைக்கலல்ல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, ஒருத்தர் வச்சாதான் பேர், வைக்காம பேர் கிடையவே கிடையாது. அதனால தயவு செய்து யாரும் பொய் சொல்லாதீங்க, இனிமேல் இந்த ஒரு சம்பவம் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வார்ன் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கூட விக்ரம், எனக்கு ஆக்சுவலி விக்ரம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோவம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ நல்ல பையனாடா விக்ரம் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு அப்பாவித்தனமாக அப்பயும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சார் இவங்க ஃப்ரெண்ட்ஸு தான், இவங்க சும்மா கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு அப்போவுமே மாயா பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணி பேசினப்போ உண்மையாலுமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. கமல் சார் விக்ரம்காக நின்னது அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த அளவுக்கு விக்ரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்னு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் போட்டு உடச்சிட்டாரு. உங்கள் முன்னாடி உங்களை காக்ரோச்னு கூப்பிட்டா தப்பு கிடையாது, இவங்க பின்னாடி போய் உங்களை இந்த மாதிரி வச்சு பேசுகிறாங்க, அப்போ அது தப்பு, அதை நீங்கள் மன்னிக்க கூடாது அப்படின்றது சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே கமல் சார் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வந்துட்டாங்க. சாரி மாயா சொல்கிறாங்க, நான் அந்த எண்ணத்தில் கூப்பிடல. உடனே அதுக்குள்ளே விக்ரம் தெரியும் நீ அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு தெரியும், ஃப்ரீயாடுன்னு நிக்சன் சாரி கேட்டாங்க, பூர்ணிமா சாரி கேட்டாங்க. எல்லாம் சாரி சொல்ல பரவாயில்ல, நம்மளுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்க ஒரு பர்சனாக விக்ரம் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் விக்ரமே கேமரா கிட்ட போய், கமல் சார் உங்ககிட்ட அங்கே என்னால் சொல்ல முடியல, பட் இங்கே நான் சொல்கிறேன், என்னை எல்லாரும் கற்பமுச்சுன்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அது உங்கள் முன்னாடி என்னால் சொல்ல முடியல, எனக்காக நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே தான் விக்ரம்காக கமல் சார் நின்றது சீரியஸ்லி கிரேட், செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே அதை எதிர்த்து கேட்கல. ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க கூட, ஏன் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுக்கு கருப்பாமுச்சின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணல. எல்லாம் கிண்டல் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. அட்லீஸ்ட் விக்ரம் பேசுனாலும் நீங்கள் விக்ரம்காக பேசுனது செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.